வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி முன்னாள் முதல்வரும் கூட அவருடைய 6வது ஆண்டு நினைவு நாள். அவரை பற்றி புதுசாக நான் சொல்கிறதுக்கு ஒரு செய்தியும் கிடையாது. உலகத்துக்கே தெரியும்னு வச்சுக்கோங்க. சினிமா துறையாகட்டும், அரசியலாகட்டும், நாடகங்கள், கவிதைகள், கதைகள், முக்கியமாக அவருடைய கடிதங்கள், முரசொலியில் தினமும் அவருடைய தம்பிகளுக்கு, அவருடைய சீடர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு, அவருடைய கட்சிக்காரர்களுக்கு, வேறு மாற்று கட்சியில் இருக்கும் அவரது எழுத்து ரசிகர்களுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கடிதம் அப்படி இருக்கும். நேரில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளவு எதுகை மூனையோட சுவை குன்றாமல் தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக விரும்பத்தக்க வகை அந்த மாதிரி எழுத்து எல்லாருக்கும் அமையாது. அவருக்கு அமைஞ்சிருக்கு. அன்னாருடைய 6வது நினைவு நாள் என்று. அதனால் இன்றைக்கி அவரை பற்றிய ஒரு சின்ன செய்தி, உலகத்துக்கு தெரியாத நான் சம்பந்தப்பட்ட செய்தியை பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? வாங்க போகலாம். 1970களில் மெட்ராஸில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய நண்பர், அவரும் காவல்துறை அதிகாரி, அவருடைய மகன் டாக்டர் ஹெச் முஸ்தபா மீரான், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். அவர் திண்டுக்கல், கரூர், கொடைக்கானல் இப்படி பல இடங்களில் இஎன்டியாக வேலை பார்த்தவர். திண்டுக்கல்லில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பல சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அது ஜூனியர் விகடனில் கூட போட்டிருந்தாங்க. அது ஒரு 18 வயசு பொண்ணு விளையாட்டாக தன்னுடைய செயினில் இருக்க டாலரை வாயில் வச்சு அப்படியே கடிச்சிட்டு இருந்தது. டபக்கனை முழுங்கிடுச்சு. அது தொண்டையில் கரெக்டாக நிற்குது. உள்ளேயும் போகல, வெளியும் வராத மாதிரி ஒரு இடத்துல நிற்குது. 2-3 பேர் பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் அது இதுன்னு ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட வரும்போது ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு முடிவு பண்ணி டபக்குன்னு அந்த வாயை திறந்து அதுக்கு ஒரு ஸ்டாப்பர் மாதிரி வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். இல்லாட்டி டபக்குன்னு வாயை மூடிடுவாங்க. ஏதோ ஒரு ஃபோர்செப்ஸை விட்டு நேக்காக போட்டு இழுத்து எடுத்துட்டாரு. ஒரு விதமான காயமும் இல்லை. டாலர்லாம் பார்த்தீங்கன்னா பல டிசைனில் இருக்கும், பல முனைகள் கூறாக இருக்கும், ஈஸியாக கழிச்சிடும். அதுவும் தொண்டை பகுதிங்கிறது ரொம்ப இலசான இடம். இதை பற்றி அன்னைக்கு ஜூனியர் விகடனில் ஒரு முழு பக்கத்துக்கு போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமையான டாக்டர். இப்போ ஒரு திண்டுக்கல்ல இருக்கார். நம்ம டாக்டர் ஹெச் முஸ்தபா மீரான் அன்னைக்கு கொடைக்கானலில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ நமக்கு முதல்வராக இருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கொடைக்கானல் போயிருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. அந்த அறிமுகம் நட்பாக மாறுகிறது. அந்த நட்பு வெகுகாலம் தொடர்கிறது. நம்ம டாக்டர் ஹெச் முஸ்தபா மீரான் அவர்கள் ஒரு சமயம் மெட்ராஸ்க்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது, அவர் என்னை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார், நான் அவரை மாமான்னு தான் கூப்பிடுவேன். உடனே வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. சரின்னு கூட போனோம். நேராக கோபாலபுரம் போகிறார். எனக்கு கோபாலபுரம் எங்கே இருக்குன்னு தெரியும், கலைஞர் வீடும் தெரியும். ஆனால் எனக்கு அறிமுகமோ தொடர்போ கிடையாது, எந்த வகையிலும் கிடையாது. நேராக அங்கே கூட்டிகிட்டு போனார். என்னம்மா இங்கே வந்திருக்கோம், இன்றைக்கி ஜூன் 3ஆம் தேதி அவருடைய பர்த்டே, அவரை விஷ் பண்ணிட்டு வரலாமா அப்படிங்கிறார். நம்ம டாக்டர் சாதாரணமாக உள்ளே போகிறார். போய் அவர் கலைஞருக்கு 2 பேரும் வணக்கம் சொன்னோம், வாழ்த்து சொன்னோம், கை கொடுத்தோம். அப்புறம் போய் உள்ளே போய் அவங்க ஒய்ஃப்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப கேஷுவலாக நம்ம யாரோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே இவர் கலைஞர் நிற்கிற இடத்துல சுற்றி 10 பேர் நிற்கிறாங்க. அவரை சுற்றி 10 பேர் நிற்கிறாங்க. பிரமுகர்கள் வாட்ச் சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே முன்னாடி ஒரு சின்ன ஒரு அண்டா மாதிரி ஒரு சில்வரில் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, பொதுவாக நம்மளை விட பெரியவங்களை, அதிகாரிகளை, தலைவர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போக மாட்டாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அதை கை கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கையில் கொடுப்பாங்க. அது ஒரு மங்கள சின்னம் மாதிரி. ஆனால் எல்லாருமே அதை மட்டும் கொடுக்கறது இல்லை. ஒரு சிலர் பணம் கொடுக்குறாங்க. அது 100 ரூபாயாக இருக்கலாம், 50 ரூபாயாக இருக்கலாம்,
எத்தனை 100 ரூபா இருக்கும்னு தெரியாது. அப்போல்லாம் 500 1000லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சிலர் ஒரு கட்டாக கொண்டு வராங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கொத்தாக கொண்டு வராங்க, பல வகையில் வருது பணம். அப்போ வந்து இவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இந்தாங்கன்னு அந்த பணத்தை கையில் கொடுக்கும்போது இவர் அங்கே ஜோக் அடிக்கிறார் பாருங்க. பாருங்கப்பா, கட்சி நிதியில் போட்டேன் அப்படின்னு அந்த பாத்திரத்துக்குள்ளே போடுறாரு. அதில் நிறைய பணம் இருக்குது. அது ஒரு எல்லாரும் அந்த இடத்த அதை ரசிக்கிறாங்க. அதாவது அதில் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இது எதுக்காக கொடுக்கப்படுகிறது? என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பு பூரா கட்சி நிதியில் நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறார். அவரை நேரில் பார்த்து பக்கத்தில் போய் கை கொடுத்து ஒரு வாழ்த்து சொல்கிற ஒரு பாக்கியம். இதில் என்ன பாக்கியம்னு நினைக்கலாம் சில பேர். பொதுவாக பெரும் தலைவர்கள் அவங்கள வந்து நம்ம சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு லக்கு தான். இது அவருடைய நினைவு நாளில் அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இவ்வளவுதான். அவருடைய எழுத்தாற்றல், அந்த ஸ்லேடை நயமாக சொல்லக்கூடிய நகைச்சுவை, எதுகை மோனை போன்ற தமிழ் விஷயங்களுக்காக அவரை இன்றைக்கி நினைவு கூறுறதுல தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.